அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் 14ல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரைவள்ளிக்கிழங்கு சேர்த்து ஒரு பால்ஸ் ஸ்வீட் பால் தான் பார்க்க போகிறோம். நான் மரவள்ளிக்கிழங்கையும் சர்க்கரைவள்ளிக்கிழங்கையும் தோல் எடுத்துகிட்டு இதே மாதிரி திருவி வச்சுருக்கேன். இது மரவள்ளிக்கிழங்குல செஞ்சாவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட சர்க்கரைவள்ளிக்கிழங்கு இருந்துச்சு, ஸோ அதையுமே சேர்த்து செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டையும் சேர்த்து செய்கிறேன். கிழங்கு திருவுனது 1 கப் இருந்தால் 1/2 கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரைவள்ளிக்கிழங்கு வேறு சேர்க்குறதுனால கொஞ்சம் இனிப்புத்தன்மை அதுலேயே இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு பன்னீர் ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி பாலாக பிடிச்சிடுங்க. பிடிச்சி இட்லி தட்டில் நெய் தடவிட்டு இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரைவள்ளிக்கிழங்கு பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 8 to 10 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.